St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi. Creative Maths and English. 10th Standard Maths, Arithmetic Progression. கூட்டுத்தொடர் வரிசை. Dear students, how do you see this pattern growing? See, the first there is a triangle. 3 matchsticks are there. And the second one, you see, there are 2 triangles. Count the matchsticks. And the third one. And you can draw the 4th shape and the 5th shape also. And when you draw the 4th shape and the 5th shape, please count how many matchsticks you need. Please count it. How many matchsticks are in the shape 10th one? So first one 3, second one 5. See, 5. And the third one, how many matchsticks? 7. Then maybe 4th one. So find out. So idhula pathinga appadina 3 ku adutha next number 5, 5 ku adutha next 7, and 4th one must be 9, I think. So what is the difference here? 5 minus 3, 2. 7 minus 5, 2. So common in the difference irukku illaya. So poga poga indha madri common varum over shape ku. Now the next one, let us see. A man got a job whose initial monthly salary is fixed at 10,000 with an annual increment of 10,000. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல இந்த ஆளுக்கு நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இது கூடிக்கிட்டே போகுது. சரியா? ஃபர்ஸ்ட் இயர் 60,000, அப்புறம் 10,000 வச்சு கூடுது. அதான் சொல்லியிருக்கோம். ஒருவருக்கு வேலை கிடைக்கிறது, அவருடைய முதல் மாத சம்பளம் 60,000, அவரது ஆண்டு ஊதிய உயர்வு 10,000. அப்படின்னா முதல் 2ஆம் வருட ஊதிய முறை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இயர்ல 60,000னா நெக்ஸ்ட் இயர்ல 10,000 ஆட் ஆச்சுன்னா 70,000, தேர்ட் இயர்ல 80,000, ஃபோர்த் இயர்ல 90,000, ஃபிஃப்த் இயர்ல 1 lakh, இந்த மாதிரி போயிடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் 10,000 ரூபாய் கொடுது. அந்த டிஃபரன்ஸ் காமனான உள்ள அந்த வித்தியாசம் 10,000 மட்டும் காமனா போகுது. அப்படிதானா? இந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம். காமனான ஒரு இன்டர்வல் டிஃபரன்ஸ். So the next one we can see. இந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் வருதுன்னா அப்படி ஒரு சீக்வன்ஸை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும்னா that is called arithmetic progression. An arithmetic progression is a sequence of the form A. First உறுப்பு A அப்படி சொல்லுவோம். Second one A plus D. இந்த D இதுல யார் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம அதில் பார்த்தோம் 3 இருந்துச்சு, அடுத்து 5 வந்துச்சு இல்லையா? அப்போ 3 plus 3 நம்ம A ஃபர்ஸ்ட் உறுப்பை ஏன்னு எடுத்தோம்னா செகண்ட் உறுப்பு 5, அந்த 5 எப்படி வந்துச்சு? 3 plus 2, 5. ஸோ அந்த காமன் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம அந்த ஃபார்மேஷன் இப்படி சொல்லுவோம் A plus D, A plus 2D. இது இப்போ கடைசியில் A plus ND. அப்போ nth உறுப்பு A plus ND. இப்போ மூணாவது உள்ளது பார்த்தீங்கன்னா A plus 2D. அது எப்படி? A plus ஏலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 3, 5, 7 அந்த மேட்ச் ஸ்டிக்கை நம்ம காமனாக எடுத்தோம் அப்படின்னா 3, 5, 7. இப்போ 3லேருந்து 5 2 ஆட் ஆயிருக்கு, 7 வரும்போது அது 4 ஆட் ஆயிருக்கு. அப்போ 2 into D. சரியா? ஸோ அந்த மாதிரி. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. let A equal to -1 and D equal to 4. இதுக்கு எப்படி ஒரு சீக்வன்ஸ் நீங்க உருவாக்குவீங்க பாருங்க. -1 ஃபர்ஸ்ட் -1, இதுக்கு கூட 4 ஆட் பண்ணுங்க. 3 ஆச்சா? 3க்கு கூட 4 ஆட் பண்ணி 7 ஆச்சு. 7க்கு கூட 4 ஆட் பண்ணும்போது 11, 11க்கு கூட 4 ஆட் பண்ணும்போது 15. இது A -1, D 4. ஸோ இது காமன் டிஃபரன்ஸா இப்படி போறதுனால இதை நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு எடுக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் உள்ளதை நீங்க இந்த ஒவ்வொன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். A equal to 7, D equal to -3. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது 7 ஆயிருந்தா -3னா 4, then 4 minus 3 1, 1 minus 3 -2. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ அப்போ அடுத்ததுக்கு நம்ம போவோம். அப்புறம் எது நமக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கணும். இனிஷியல் டேர்ம் நம்ம ஏன்னு எடுக்கணும். ஸோ இது காமன் டேர்ம் போகும். அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு எப்போதுமே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில ஃபர்ஸ்ட் உள்ளது ஏன்னு எடுத்தோம்னா
செகண்ட் டேர்ம் வந்து a plus d, தேர்ட் டேர்ம் வந்து a plus 2d, ஃபோர்த் டேர்ம் வந்து a plus 3d. ஸோ இந்த மாதிரி இது போகும். கூட்டுத்தொடர் வரிசை அதேதான். a மற்றும் b என்பன மெய்யெண்கள் எனில் a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d என்ற வடிவில் அமையும் எண்கள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும். இந்த கூட்டுத்தொடர் வரிசையை சுருக்கமா AP அப்படின்னு குறிக்கிறோம். ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம். சரியா? பொது வித்தியாசம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏபிங்கிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், வேற எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் உறுப்பு எப்போதுமே A, செகண்ட் ஒன் A plus D, இந்த மாதிரி இது போகும். So the same example only arithmetic progression க்கும் arithmetic series க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து 2, 4, 6, 8, 10 போகும். ஆனா சீரீஸ்ல நம்ம என்ன செய்வோம்னா 2 plus 4 plus 6 plus 8 plus 10 இந்த மாதிரி போறத நம்ம சீரீஸ் அப்படி சொல்லுவோம். ரெண்டு போன வித்தியாசம் இதுதான். So the difference between any two consecutive terms of an AP is always constant. அதாவது மாறாது. எப்போதுமே ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொன்னாலே அதனுடைய அந்த டிஃபரன்ஸ் வந்து மாறாது. மேத்ஸ்டிக் ப்ராப்ளத்திலே நம்ம பார்த்தோம் 3, 5, 7. 5க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2, 7க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2. அதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த சேலரியிலே நம்ம பார்த்தோம் 60,000 அடுத்து 70,000. ஸோ 10,000 அந்த டிஃபரன்ஸ், 70க்கு அடுத்து 80,000. அப்போ அங்கேயே 10,000. அந்த டிஃபரன்ஸ் மாறாம இருக்கிறது மட்டும்தான் அரித்மெட்டிக், அதாவது ஏபி அப்படின்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். இனி கூட்டுத்தொடர் வரிசையின் அதேதான் எந்த இரு தொடர்ச்சியான உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் மாறாத எண்ணாக இருக்கும். இந்த மாறாத எண் பொது வித்தியாசம். If there are finite numbers of terms in an AP, then it is called finite arithmetic progression. If there are infinitely many terms in AP, அது கண்டினியூவா இது போயிட்டே இருக்கும். இது முடிஞ்சுச்சுன்னா இது வந்து finite arithmetic progression. இல்லை இது முடியல அப்படின்னா இது வந்து இன்ஃபினிட் arithmetic progression அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து இது என்ன சொல்லும் பாருங்க, முடிவுறு கூட்டுத்தொடர் வரிசை முடிந்திருந்தால், இது முடியாம இந்த முடிவுறா எண்ணிக்கையில் இந்த உறுப்புகள் அமையமா இருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், முடிவுறா கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த ஏபினா என்ன, நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஏபி பார்த்துருக்கோம். முதல் உறுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் A, செகண்ட் டேர்ம் A பிளஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ காமன் டிஃபரன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் பாருங்க, டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் an AP. அதாவது இதனுடைய என்னது ஒரு வித்தியாசம், காமனா உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது nth உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது Tn, nth உறுப்பு நம்ம என்ன சொல்லுவோம்னா Tn. ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏன்னு சொல்ற மாதிரி அதை T1 சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் உறுப்பு T1, செகண்ட் உறுப்பு T2. நம்ம A plus D வந்து அதனுடைய ஃபார்மேஷன். நம்ம சாதாரண நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உறுப்பை வந்து T1, செகண்ட் டேர்ம் வந்து T2, T3, T4, T5 இந்த மாதிரி போகும். அப்ப nth டேர்ம் வரும்போது Tn. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படி பாத்தீங்கன்னா A plus n minus 1 into D. A plus n minus 1 into D. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன சொன்னோம், ஏன்னு சொன்னோம். செகண்ட் உறுப்பு என்ன சொன்னோம், A plus Dன்னு சொன்னோம். செகண்ட் உறுப்பு என்ன சொன்னோம், நம்ம A plus D சொன்னோம். தேர்ட் உறுப்பு A plus 2D. இப்ப தேர்ட் உறுப்பாக அங்க A plus 2D. அப்ப இந்த nth உறுப்புன்னு சொல்லும்போது 1 மைனஸ் ஆகி தானே வரும். இங்க எப்படி தேர்ட் உறுப்பு 2D ஆச்சோ அதே மாதிரி nth உறுப்பு n minus 1 into D. சரியா? இப்போ இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் D நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, செகண்ட் டேர்ம் வந்து T2, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து T1. இப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணி T2 minus 1. இது ஈக்குவல் டு எப்படி இருக்கும், கண்டிப்பா தேர்ட் டேர்ம் T3 minus T2. எங்க ரெண்டு பேரும் நம்ம எடுத்து மைனஸ் பண்ணாலும் காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும். சரியா? பொதுவாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண நம்ம என்ன செய்வோம், நம்ம இரண்டாம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும், மூன்றாம் உறுப்பிலிருந்து இரண்டாம் உறுப்பை கழிக்க வேண்டும் என்பது போல தொடரலாம். இப்ப எப்படி நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம். இப்ப நமக்கு நம்ம இப்ப படிச்சதை செக் பண்றதுக்கு ஒரு fill in the blanks. The difference between two consecutive terms of an AP is dash. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான இரு உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும். If A and D are the first term and common difference of an AP, then the eighth term is dash. eighth term ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் D எனில் அதன் எட்டாவது உறுப்பு என்ன.
If Tn is the nth term of an AP, then T2n minus Tn is dash. Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு எனும் T2n minus Tn இன் மதிப்பு என்ன? சரி, நல்லா யோசித்து வைங்க. நம்ம ஆன்சரை செட் பண்ணுவோம். ஆன்சர்ஸ் இதுக்கு பார்ப்போம். The difference between any two consecutive terms of an AP is always constant. அது எப்போதும் மாறாத எண்ணாக இருக்கும். நம்ம படிச்சது மாதிரி ரெண்டு வித்தியாசம், அந்த ரெண்டு தான் கடைசி ஒரு வித்தியாசம். கூட்டுத்தொடர் வரிசையில் தொடர்ச்சியான உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் மாறாது. If A and D are the first term and common difference of an AP, then the eighth term is A plus 7D. Because the first term is A, second term is A plus D, third term is A plus 2D. So, in this way, eighth term is A plus 7D. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் D ஆயிருந்தா அதன் எட்டாவது உறுப்பு A plus 7D. If Tn is the nth term of an AP, then T2n minus Tn is n. Tnங்கிறது எண்ணம். இப்போ T2nல என்ன படுது? 2n. 2n minus n. Tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு. T2n minus Tn இன் மதிப்பு n. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இதுல பார்க்கிறோம். Check whether the following sequences are in AP or not. அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது arithmetic progression என்னன்னு தெரியாம நம்ம கணக்கு செய்ய முடியாது. அதுக்காக தான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நம்ம வந்தது. இப்போ நீங்க ஈஸியா கணக்கு செய்வீங்க பாருங்க. Check whether the following sequences are in AP or not. அதாவது மூன்று சின்ன ப்ராப்ளத்தை தந்து இது ஏபியா, அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. x plus 2, first one x plus 2, 2x plus 3, 3x plus 4. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுலேயே மூணு ப்ராப்ளம் இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். பின்வரும் கூட்டுத்தொடர் எடுத்துக்காட்டு பின்வரும் தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என சோதிக்க. மூணு ப்ராப்ளத்தை நம்ம இப்ப செய்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது பாருங்க. x plus 2, 2x plus 3, 3x plus 4. இப்போ இதுல T1ங்கிறது x plus 2, T2ங்கிறது என்னது 2x plus 3, T3ங்கிறது என்னது 3x plus 4. இப்போ நம்ம செய்றோம். T1 equal to x plus 2. அதை தனித்தனியாக எழுதி இருக்கிறோம், அவ்வளவுதான். T2 equal to 2x plus 3, T3ங்கிறது 3x plus 4. இப்போ நம்முடைய விதிப்படி T2 minus T1 equal to T3 minus T2 ஈக்குவலா இருந்தா இது என்னது AP அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா T2 minus T1 எடுக்கிறோம். T2ங்க என்ன 2x plus 3 minus x plus 2 minus x plus 2 equal to T3 நமக்கு 3x plus 4 minus T2 2x plus 3. இதுதான் இங்க எழுதியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா 2x plus 3 minus இதுல பாத்தீங்கன்னா 2x plus 3 இருக்கு. இது என்னது நமக்கு T2. இந்த x plus 2ங்கிறது என்னது T1. கரெக்ட் தானா? இது T3. இது யாரு T3. T3 minus இது யாரு T2. இப்போ இது நம்ம செய்றோம் 2x plus 3. இப்போ இங்க மைனஸ் காமனா எடுத்துட்டோம்னா மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த இடம் மைனஸ் ஆயிடும். அதே மாதிரி 3x plus 4 minus 2x minus 3. So x plus 1. இப்போ நம்ம இத மைனஸ் பண்ணோம்னா 2x minus x, x plus 2x minus x என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். plus 3 minus 2 நமக்கு என்ன கிடைக்கும்? plus 1. plus 3 minus 2 நமக்கு plus 1 கிடைக்கும். 3x minus 2x x கிடைக்கும். plus 4 minus 3 1 கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஈக்குவலா வச்சா இது LHS, இது நமக்கு RHS. அதாவது T2 minus T1 T3 minus T2 ஈக்குவலா இருக்கு. So it is in AP அப்படி சொல்லலாம். The differences between consecutive terms are equal. So இந்த sequence AP அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். இதே மாதிரி next problem நம்ம பார்க்கிறோம். 2, 4, 8, 16. இதுல T1ங்கிறது 2, T2ங்கிறது 4, T3ங்கிறது 8, T4ங்கிறது 16.
இப்போ அதே மாதிரி செய்றோம். T2 minus T1 equal to இங்க 4 வரை இருக்கிறதுனால T3 minus T2 equal to T4 minus T3. இப்போ T2 minus T1. T2ங்கிறது யாரு நமக்கு 4. சரியா? 4. அந்த 4 போடுறோம். 4 minus 2. T1 வந்து 2. மாதிரி T3ங்கிறது 8 minus 4. இப்போ T4ங்கிறது 16 minus 8. இப்போ 4 minus 2 நமக்கு என்ன 2. அதே மாதிரி 8 minus 4ங்கிறது 4. 4. அது மாதிரி 16 minus 8ங்கிறது என்னது நமக்கு 16 minus 8ங்கிறது 8. அது மாதிரி 8 minus 4ங்கிறது 4. அப்ப எல்லாமே வேற வேற பாருங்க. 2 not equal to 4 not equal to 8. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இது வந்து not equal. The difference வந்து not equal. So the sequence யாரெல்லாம் 2, 4, 8, 16. It is not in AP. நம்ம என்ன எழுதணும்? Hence the sequence 2, 4, 8, 16 is not in AP. அப்படி எழுதணும். So the last problem 3 root 2, 5 root 2, 7 root 2, 9 root 2. இப்போ இதிலே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா T1 வந்து 3 root 2 அப்படி எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம வழக்கமா எடுப்போமோ அதே மாதிரி T2 வந்து 5 root 2. T3ங்கிறது யாரு 7 root 2. T4ங்கிறது 9 root 2. இப்போ T2 minus 1, T3 minus 2, T4 minus 3. பாருங்க எப்படி செய்யுது? 5 root 2 minus 3 root 2, 7 root 2 minus 5 root 2, 9 root 2 minus 7 root 2. இப்போ இதுல என்ன செய்யணும்? root 2 காமனா வெளியேடுங்க. 5 minus 3 into root 2, 7 minus 5 into root 2, 9 minus 7 into root 2. இப்போ 5 minus 3 என்ன கிடைக்கும்? 2 root 2. 7 minus 5 என்ன கிடைக்கும்? 2 root 2. 9 minus 7 2 root 2. ஈக்குவலா இருக்கு. So நம்ம என்ன எழுதலாம்? The differences between consecutive terms are equal. Hence the sequence 3 root 2, 5 root 2, 7 root 2 and 9 root 2 is in AP. அப்படின்னு நம்ம முடிக்கலாம். I hope you understood. Thank you dear students.